வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மனோஜ்ட ரவி அந்த சந்தோஷி சார் பணம் கொடுத்ததை ஏன் நீ சொல்லல அப்படின்னு கேட்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகி ரவி இப்போ அடிக்க போயிடுறாரு. மீனா ரோகிணிட்ட உங்களுக்கு அவர் பணம் கொடுத்தது தெரியும் தானே ரோகிணி, நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சக்கப்புறம் சொல்லலான்னு அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஸ்ருதி சொல்றாங்க, என்ன இவங்க மனோஜ் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை இப்போ ரொம்ப பொறுமையா மனோஜை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சந்தோஷி சார் நம்ம குடும்பத்தை ஷூட்டிங் எடுக்கணும்னு உன்ட்ட எப்படி சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு. போன்ல சொன்னாருப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இப்போ அவரு எல்லாருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாரு. ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அந்த விஷயத்த ஏன் நீ யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. ஷூட்டிங் முடிஞ்சக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னதும் இப்போ டென்ஷன் ஆயிடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை டென்ஷன் ஆகி மனோஜா அடிக்க வந்துடுறாரு. விடுங்கப்பா, இவன்ட்ட எதுவும் கேட்க வேணாம், கேட்டா நம்மளதான் இவன் பைத்தியமாக்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்ப எல்லாருக்கும் அந்த பணத்தை அனுப்பி வேடா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி இப்போ மனோஜோட மொபைல்ல இருந்து எல்லாருக்குமே பணத்தை அனுப்பி வச்சிடுறாங்க. அம்மாவுக்கு 25,000 ரூபாய் அனுப்பி வேடா அப்படின்னு சொல்றாரு முத்து. அம்மாவுக்குலாம் 25,000 ரூபாய் கிடையாது, 15,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அண்ணாமலை விஜய்கிட்ட சொல்றாரு, உனக்கு கம்மியா பணம் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறான், நீ வாங்காத அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு நேத்து நைட்டே நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ்கிட்ட பணம் வாங்கின விஷயத்த நீயே சொல்லவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வராங்க விஜயா. நீ சொல்லவே வேணாம் அப்படின்னு கத்திட்டு போயிடுறாரு அண்ணாமலை. மறுநாள் காலையில முத்து கார் டியூ கட்டுறதுக்காக வராரு. ஏற்கனவே இந்த மாசம் டியூவை கட்டிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிறவரு. எனக்காக அப்படி யாரு கட்டினாங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. மீனான்னு பேர் சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. இப்ப அங்க மீனாவுமே வந்துடுறாங்க. நீ எதுக்கு மீனா எனக்காக டியூ கட்டின அப்படின்னு கேக்குறாரு முத்து. நாம நடிச்சதுக்கு உங்க அண்ணன் பணம் கொடுத்தாருல, அதுதான் டியூ கட்டலான்னு வந்தேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த காசுல உனக்கு தேவையான ஏதாவது வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு முத்து. எனக்கு எந்த தேவையும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நானாவது பூ கொடுக்குற நேரம் தவிர மற்ற நேரம் வீட்டில தான் இருக்கிறேன், ஆனா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கார் ஓட்டுறீங்க, அதான் உங்க பாரத்தை ஷேர் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்காக நீ டியூ கட்டினல, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணா, நான் தேவைப்படுறப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இதுக்கிடையில அண்ணாமலையும் இப்போ செல்வத்தை கூப்பிட்டுட்டு முத்துக்காக டியூ கட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. கடனெல்லாம் நீங்க அடைச்சாதானே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதான் என்னாலான உதவியை செய்யலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே மீனா இந்த மாசத்துக்கான டியூவை கட்டிட்டாப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. செல்வம் சொல்றாரு, அப்பாவும் சிஸ்டரும் உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. முத்து சொல்றாரு, உண்மைதான், என் மேல அக்கறையா இருக்கிறதுக்கு அப்பா, மீனா, பாட்டி நீங்களா இருக்கிறீங்க, நான் இப்பவே கோடீஸ்வரனா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில மீனா முத்துட்ட பார்வதி ஆண்டி பூ கேட்டாங்க, அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மீனா இப்போ பூ கொண்டு வராங்க. நீயே பூ போட்டு விளக்கேத்தி வச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. விஜயா பார்வதிட்ட, ஏன் உனக்கு பூ வாங்குறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி சொல்றாங்க, இவட்ட தான் பூ நல்லா நெருக்கமா கட்டியிருப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, மழை வர மாதிரி இருக்கு, மாடியில துணி வேற காய போட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு படியேற கஷ்டமா இருக்கும்ல ஆண்டி, நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா உடனே அந்த துணிலாம் எடுத்து கொண்டு போய் பார்வதியோட ரூம்ல வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. மீனாவுமே இப்போ துணி எடுக்கிறதுக்காக மாடிக்கு போறாங்க. பார்வதி விஜயாட்ட, என்னோட வீட்டு வேலையெல்லாம் எதுக்கு மீனாவை செய்ய சொல்ற விஜயா அப்படின்னு கேக்குறாங்க. அவ என்ன ராயல் ஃபேமிலியா, இன்னும் உன் வீட்டுல என்ன வேலை இருக்குன்னு சொல்லு, அதெல்லாம் அவளை செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. இதுக்கிடையில விஜயாவோட டான்ஸ் ஸ்டூடெண்ட் ரதியோட அம்மா வராங்க. அவங்க புடவை வியாபாரம் பண்றாங்க, அதனால விஜயாவுக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. விஜயாட்ட, இந்த புடவை கலர் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பேசி பேசி 3 புடவை எடுக்க வச்சிடுறாங்க. 3 சேர்த்து எவ்வளவு விலை அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நான் வாங்கின விலைக்கே உங்களுக்கு கொடுக்குறேன், 3 சேர்த்து 45,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க ஒரு புடவையே 50,000 ரூபாய்க்கு வாங்குவீங்கன்னு தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க. இல்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அந்த பணத்தை கொண்டு வந்து கொடு பார்வதி அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கிடையில இப்போ மீனா துணியெல்லாம் மடிச்சு ரூம்ல வச்சுட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்வதி இப்போ ரூம்ல போய் பணம் வச்ச இடத்துல பாக்குறாங்க. அங்க பார்த்தா பணத்தை காணும். விஜயா, ஒரு நிமிஷம் மேல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்வதி. நான் இங்கேதான் பணத்தை வச்சிருந்தேன், பணத்தை காணும் விஜயா அப்படின்னு சொல்றாங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு பார்வதி, இங்கதான் வச்சிருந்தையா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் இங்கதான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. பார்வதி விஜயாவும் இப்போ பணத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.